வணக்கம். அருட்பெரும் ஜோதி. இன்று ஒரு அற்புதமான ஒரு அனுபவ பதிவு நான் சொல்ல போகிறேன். வெடிக்கிறந்தி நோய். நிறைய பேருக்கு ஸ்கின்ல ஒரு வகையான கிறந்தி நோய் வரும். கையில் உள்ளங்கையில் வெடித்து 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 அது அப்படியே அந்த வெடிப்பு அதிகமாகி அதுலேருந்து லைட்டாக ரத்த கசிய மாதிரி வரும். அப்படியே கையில் அப்படியே எரியும், அரிக்கும். அப்படியே அந்த வெடிப்பில் பிச்சிடலாமான்னு அப்படி தோணும். அந்தளவு அதீத அரிப்பையும் அதீத எரிச்சலையும் தரக்கூடிய இந்த வெடிக்கிறந்தி நோய், முக்கியமாக இந்த உள்ளங்கையில் 2 உள்ளங்கையிலையும் வரக்கூடிய நோய். இதுவும் பார்த்திங்கன்னா பித்த ஆதிக்கத்தால் தான் வரக்கூடியது. ரத்தத்தில் பித்தம் மேலோங்கி இருக்கும்போது வரக்கூடியது. இதில் ஒரு அனுபவ பதிவு. பொதுவாக ஒரு பதிவை ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறத விட, இன்னாருக்கு இத்தனை நாள் நான் கொடுத்தேன், இத்தனை நாளில் உங்களுக்கு பூரணமாக சரியாயிடுச்சுன்னு அந்த ஒரு அனுபவத்தை சொல்லும்போது தான் அந்த ஒரு பதிவு மேலே எல்லாருக்கும் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வரும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 2-3 வருடமாக இருந்த கையில் வெடிக்கிறந்தி வெடிச்சிருக்கும். அந்த வெடிப்பு மாறவே இல்லை. அவங்களுக்கு இந்த சங்கங்குப்பி இலையை ஒரு 5 இலை ஒரு வாரம் மட்டும் சாப்பிடுங்க தான் சொன்னது. வேறு எதுவுமே இல்லை. 5 இலை காலையில் வெறும் வயிற்றுல அப்படியே 5 இலையை பறித்து அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க. ஏன்னா தான் எல்லா இடத்துலையும் கிடைக்குமேன்னு சொன்னது. 5 இலை காலையில் வெறும் வயிற்றில் இது மாதிரி 7 நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்கன்னு. அந்த 7 நாள் தான் எடுத்தாங்க. அந்த 7 நாள் கூட முழுசாக எடுக்கலை. 5 நாளும் அப்படி தான் எடுத்தாங்க. அதுக்குள்ளே அந்த வெடிக்கிறந்தி பூரணமாக மறைந்து விட்டது. 2 வருஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவர்களுக்கு இந்த வெடிக்கிறந்தி கையில் அந்த வெடிப்பு வரவே இல்லை. அப்போ வள்ளல் பெருமானார் இந்த சங்கங்குப்பியை என்ன சொல்கிறாரு? கரப்பான் போக்கி, காலில் வரக்கூடிய கரப்பானை குணமாக்கிடும். அதேமாதிரி கையில் வரக்கூடிய தோல் நோயில் கிறந்தி வகை என்ற வெடிக்கிறந்தையும் இந்த சங்கங்குப்பி குணமாக்கிடும். பாருங்கள், 5 நாள் தான் எடுத்தாங்க. அவங்களுக்கு 2 வருஷமாக இருந்த வெடிக்கிறந்தி சரியாயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அந்த கையில் வெடிப்பு வரவே இல்லை. கை அப்படியே கிளியராக பளிச்சுன்னு இருக்கும். அந்தளவு இந்த கரப்பான் மற்றும் கிறந்தி நோய்களுக்கு சங்கங்குப்பி ஒரு அற்புதமானது. இதே சங்கங்குப்பியுடைய வேறு புற்றுநோய்க்கு அருமருந்துன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் அன்பர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மலேரியா காய்ச்சல், இந்த மலேரியா காய்ச்சல் சொல்கிறாங்களே, இந்த மலேரியா காய்ச்சல், கொசுக்கெலாம் வரக்கூடிய மலேரியா காய்ச்சலுக்கெல்லாம் இந்த சங்கங்குப்பியுடைய வேறு கஷாயத்தை, சங்கங்குப்பி வேறு சீரகம் மிளகு போட்டு கொதிக்க வச்சு குடித்தாவே இந்த மலேரியா காய்ச்சல் பூரணமாக குணமாக்கிவிடும். HIV என்று சொல்லக்கூடிய மேக வெட்டை நோய்க்கு கூட இந்த சங்கங்குப்பி சூரணம் சார்ந்த மருந்துகள் பூரணமாக குணமாக்கிடும். நன்றி.